மார்னிங் மக்களே. இன்னைக்கு வந்து டே 5 ஓட வெயிட் லாஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி டயட் பிளான்ல இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அதுல எப்படி வெயிட் லாஸ் பண்றோம், என்னென்ன எக்ஸர்சைஸ், என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் நான் பண்றேன் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டா வாங்க பார்க்கலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்க சப்போர்ட்ட எனக்கு குடுங்க. இன்னைக்கு வந்து நான் என்ன எக்ஸர்சைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஏரோபிக் எக்ஸர்சைஸ் அப்படிங்கிறது தான் பண்ணேன். அது எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, ஹிப் சைடுல இருக்கிற எல்லா மசில்ஸும் குறையணுங்கிறதுக்காக தான் நான் அந்த ஏரோபிக் எக்ஸர்சைஸே நான் வந்து இன்னைக்கு எடுத்தேன். எனக்கு வந்து ஹிப் சைட்ல தான் வந்து நெறைய மசில்ஸ் இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். நெட்ல போட்டதுல ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ வந்து நான் அத பார்த்து எக்ஸர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலா நான் ஸ்லோவா தான் பண்ணேன். அந்த வீடியோஸ் வந்து ஸ்பீடா கொஞ்சம் வச்சதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேல அந்த ஏரோபிக் எக்ஸர்சைஸே நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வழக்கமா போடுற ஜம்பிங் ஜாக், அதுக்கப்புறம் ஸ்லோ பர்பீஸ், அதுக்கப்புறம் வந்து யோகா இது எல்லாமே கடைசியில ஃபினிஷிங்க்கு பண்ணிட்டேன். இது மாதிரி தான் நான் பண்ணேன். ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ்க்கு வர காரணம் என்ன அப்டின்னா, நான் 84 கேஜில இருந்தேன் அப்டின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, பேபி குழந்தை பொறந்து 84 கேஜி அந்த டைம்லலாம் பாத்தீங்கன்னா, அப்ப வந்து செக்கப்க்கு போம்போது வெயிட்ட வந்து நீங்க ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா, உங்க பிஎம்ஐ வந்து நீங்க அதிகமா இருக்கீங்க அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னோட பிஎம்ஐ வந்து என்னோட ஹைட்ன்னு பாத்தீங்கன்னா 151 சென்டிமீட்டர் தான். ஸோ வந்து என்னோட வெயிட் வந்து 84 கேஜி இருந்தேன். அப்ப என்னோட பிஎம்ஐ பாத்தீங்கன்னா 36.8 இருந்துச்சு. இப்ப 36.8லாம் வந்து ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் வெயிட்ன்னு கூட சொல்ல முடியாது. அ அதாவது ஒபிசில 2ண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிளாஸ், 2ண்ட் கிளாஸ், 3 கிளாஸ்ன்னு 3 இருக்கு. 40க்கு மேல போயிருச்சு அப்படின்னா, அது வந்து ஒபிசியோட 3 கிளாஸா மாறிடும். நான் வந்து 36.8 இருந்தேன். செம்ம குண்டா இருந்தேன். அதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து எப்படியாவது வெயிட்ட குறைம்மா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்ட்டாங்க. சரின்ட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் வந்து குழந்தை பொறந்து அடுத்து 2ண்ட் ஆப்பரேஷன் மறுபடியும் எனக்கு நடக்கும்போது, நான் அந்த டயத்துல கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன். பட் இருந்தாலும் 2ண்ட் ஆப்பரேஷன் பண்ற டைம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தேவையில்லாம அந்த ஓவரி எடுத்தாங்கல்ல, அந்த மாரி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் வெயிட் அதிலேயே லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் 84ல இருந்தேனா, அதிலேயே பார்த்தீங்கன்னா, நான் 78க்கு வந்துட்டேன். அந்த ஆப்பரேஷனுக்கு அப்புறம் நான் நெறைய லாஸ் ஆனது, அதுக்கப்புறம் வந்து நெறைய அந்த மாரி விஷயங்கள் நடந்ததுனால, நான் வந்து 78 கிட்ட வந்துட்டேன். அப்ப வந்து நான் செக்கப்க்கு போம்போது, அதாவது 2ண்ட் ஆப்பரேஷன் முடிச்சுட்டு தையல் பிரிக்க போகும்போது தான் நான் வந்து அன்னைக்கு வெயிட் செக் பண்ணேன். நம்ம முன்னாடியே ரொம்ப வெயிட் இருந்தோம். இப்ப வேற 2ண்ட் ஆப்பரேஷன் வேற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுச்சு. 78 வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வேற டாக்டர் அப்ப அவங்க கிட்ட நான் கேட்கும்போது, "உன்னோட ஒபிசியா தாம்மா இன்னமும் நீங்க இருக்கிறீங்க" அப்படின்னு தான் சொன்னாங்க. அதாவது நான் ஒபிசில இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒபிசி 2ண்ட் கிளாஸ் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. 2ண்ட் ஆப்பரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொசுக்குன்னு ஒரு 7 கேஜி கிட்ட எனக்கு ரெட்யூஸ் ஆயிடுச்சு. பிளட் நெறைய லாஸ் ஆனது. நியூ பிளட்லாம் எனக்கு எதுவும் குடுக்கல. அதனால அந்த பிளட் லாஸ் அதுக்கப்புறம் அந்த இது ஓவரி எடுத்தது, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்னால எனக்கு வந்து அப்பவே 7 கிலோ கிட்ட குறைஞ்சிருச்சு. அப்ப வந்து நான் செக்கப் அந்த தையல் பிரிக்க போம்போது, கேட்கும்போது தான் சொன்னாங்க, 78 கேஜி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, 34.2 வந்து நான் வந்து பிஎம்ஐல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அ ஒபிசியோட 2ண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நான் இன்னமும் ஒபிசியா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. 1 மந்த், 1 1/2 மந்த்துக்கு மேலேயே கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 மந்த்துக்கு மேல எக்ஸர்சைஸ் எதுவா இருந்தாலும் நீங்க பண்ணுங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது. டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த எக்ஸர்சைஸே பார்த்தீங்கன்னா, நான் 1 இயர் ஆயிடுச்சு. ஒரு 8 மந்த்துக்கு மேல தான் நான் வந்து எக்ஸர்சைஸே ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபுட் வந்து கம்ப்ளீட்டா குறைச்சுட்டே இருந்தேன். ரொம்ப வந்து கண்ட்ரோலா சாப்பிடுவேன். அந்த மாரி சாப்பிட ஆரம்பிக்கும்போதே எனக்கு வந்து ஓரளவுக்கு வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சுச்சு. அந்த மாரி வெயிட் குறையும்போது தான் என்னை அறியாம ஒரு ஹாப்பினஸ். எனக்கு வந்து சரி வெயிட் வந்து நல்லா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட்ட குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் நெறைய எக்ஸர்சைஸ்லாம் வந்து பண்ணவே ஆரம்பிச்சேன். அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சு ஓரளவுக்கு வெயிட் வந்து ரெட்யூஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ வந்து நான் வந்து 67ல இருக்கேன். அப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் கூட நான் வச்சேன். உங்களுக்கே தெரியும். 70 கேஜி அந்த 74லேருந்து 70 கேஜி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சாப்பாடு குறைச்சது, வாக்கிங் போனது அந்த மூலியமா தான் குறைஞ்சுச்சு. அப்புறம் 70லேருந்து 67 வந்தது. ஒர்க் அவுட் பிளஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாரி பண்ணும்போது தான் எனக்கு அந்த 67 கிடைச்சுச்சு. 67 கேஜியே கிடைச்சுச்சு. நெக்ஸ்ட் இப்ப வந்து நம்ம 65க்கு போகணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். 15 டேஸ்ல அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 67 கேஜி அப்படிங்கும்போதே என்னோட ஒபிசி பார்த்தீங்கன்னா 29.4 அந்த மாரி சம்திங் வந்துருச்சு. அப்ப வந்து நான் ஒபிசிலேருந்து ஓவர் வெயிட்க்கு மட்டும் தான் வந்துட்டேன்.
ஸோ வந்து இந்த ஓவர் வெயிட்ல இருக்கும்போது, ஒபிசில இருக்கும்போதெல்லாம் உடனே நீங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதனால உங்களோட டாக்டர் கன்சல்டிங் படி நீங்க வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். எக்ஸர்சைஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வாக்கிங் போங்க. ஃபுட்ட கம்ப்ளீட்டா குறைச்சுட்டே வாங்க. அந்த மாரி குறைச்சுட்டே வந்தீங்கனாலும், நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும். இப்போ வந்து நான் பண்ண எக்ஸர்சைஸ்க்கு அப்புறம் ஒரு யோகா மைல்டா பண்ணேன். அந்த சூரிய நமஸ்காரம். அது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருப்பேன். அமைதியா உட்கார்ந்திருப்பேன். ஏதாவது மண்டையில ஓடும். பட் ஓடுனாலும் பரவாயில்லன்னு அமைதியா திங்க் பண்ணிட்டே உட்கார்ந்திருப்போம். ஏன் அப்டின்னா, அது வந்து நமக்கு வந்து ஓவரா அந்த ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆனுச்சுல, அது எல்லாமே கொஞ்சம் காம் டவுன் ஆகணும் அப்டிங்கிறதுக்காக நான் உட்கார்ந்திருப்பேன். அட் சேம் டைம் எனக்கு நல்லா வேர்த்து ஊத்துறதெல்லாம் நான் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, எனக்கு அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். அப்பாடா! இவ்ளோ கலோரிஸ் நமக்கு இன்னைக்கு போயிடுச்சு, நம்மள விட்டு ஓடிருச்சு அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ, அதனால கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஓவர் வெயிட்ல இருக்கேன். அதுலேருந்து நார்மலுக்கு வர்றது எப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து என்னோட ஃபுட் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃபேட் மில்க் மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து பப்பாளியும், போமிகிரானட் மாதுளையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஓட்ஸ். அடுத்து மதியானம் வந்து கம்மியான குவான்டிட்டி லெவல் ரைஸு, பிளஸ் முட்டை குழம்பு, முட்டைக்கோஸ் இதுதான் வந்து என்னோட லஞ்சா இருந்துச்சு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து கீரை கூட்டு மாரி வச்சிருந்தது எடுத்துக்கிட்டேன். இப்படிதான் என்னோட டே 5 முடிஞ்சுச்சு. என்னோட பிஎம்ஐ கம்ப்ளீட்டா உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் எவ்ளோ வெயிட்லேருந்து குறைக்கணும், உங்களோட பிஎம்ஐ என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் நீங்களும் அந்த பிஎம்ஐ வெயிட்லேருந்து ரெடியூஸ் பண்றதுக்கு நெறைய எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாவே ரெடியூஸ் ஆகும். எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம ஓரளவுக்கு ஃபிட் ஆயிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே ஹேப்பியா இருக்கலாம். நார்மலான பிஎம்ஐனா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்க. நானும் நாளைக்கு வந்து பார்க்குறேன். டே 6 வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதையும் உங்கள்ட்ட சொல்றேன். டாடா! பை பை.